ரொம்ப 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 கவனமா உங்க தொழிலையோ அல்லது வியாபாரத்தையோ நீங்க கவனிக்கல அப்படின்னா அந்த தொழிலும் வியாபாரமும் உங்களை கையை விட்டு போற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம் இது ஃப்ரெண்ட்ஸ். புனர்பூசத்துல இருக்கிற குரு இதுதான் உங்களுக்கு தரார். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நீண்ட காலமா தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, நீண்ட காலமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது அப்பாவுடைய வியாபாரம் அல்லது பரம்பரை தொழில் தாத்தா எல்லாருமே அதுதான் செஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்துல ஒரு சரிவு அப்படின்னு வரதான் செய்யுமோ தவிர இந்த நேரத்துல தொழில் ரொம்ப முன்னேற்றமா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதே போல வழக்குகள் அப்படின்ற விஷயத்துலையும் உங்க பக்கம் தீர்ப்பாகவோ ஜெயிக்கவோ வாய்ப்பு இருக்காது. அதனால இந்த நேரத்துல வழக்கு பிரச்சனைகளை தலையிடாதீங்க. அது நீங்க யார் மேலேயாவது போட்டிருந்த வழக்கா இருந்ததுன்னா சுத்தமாவே உங்களுக்கு ஒரு சொத்துக்கள் மேல உங்களுக்கு வர வேண்டிய பணத்தின் மேல அந்த மாதிரி எல்லாம் வழக்கு தொடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமா வராது. அதனால தயவு செஞ்சு இந்த நேரத்துல அந்த வழக்குகள் எல்லாம் அப்படியே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. புனர்பூசத்துல இருந்து குரு வெளியேறினதுக்கு அப்புறம் அதை திரும்பவும் நடத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.